ஃபியூச்சர் டெக் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத வீடியோவை ஹெச்டியாக மாற்றுறது, அதை பார்த்து தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து தான் பார்க்க. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கான அதையும் டச் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ வீடியோ போகிறோமோ அப்போலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. 1 minute அது இருக்குது. ஸோ உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் விட்ரிம் அப்படின்னு டைப் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இல்லை நீங்கள் செகண்டாக பார்த்தீங்களா விட்ரிம் ப்ரோ வீடியோன்னு, இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆப். ஸோ இது எப்படி நான் இப்போ ஃப்ரீயாக வாங்க போகிறேன் அப்படின்னா, உங்களுடைய கூகுள் போய்க்கோங்க. இது காசு கொடுத்து வாங்க வேண்டியது, நம்ம இதில் போய் ஃப்ரீயாகவே இருக்கலாம். இல்லை விட்ரிம், ஓடுன்னு போட்டேன், விட்ரிம் ப்ரோ ஏபிகே ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், செகண்ட் ஆப்ஷன். இதை டச் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு இந்த டவுன்லோட் நீங்கள் ஒரு ஆப்ஷனை பார்ப்பீங்க, அதை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். விட்ரிம் ப்ரோவில் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் எங்கள் ஊரில் எடுத்த வீடியோ, ஸோ அதனால் இதை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ட்ரான்ஸ்கோட்னு ஒரு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்கோட் டச் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வரும். அதில் பிக்சர் சைஸ் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் நீங்கள் மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நான் எடுக்க சொல்ல கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிட்டி நல்லாவே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை எப்படி மாற்றோன்னா, இதுலேயே ஹையஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது டச் பண்ணிக்கிறேன். ஸோ மீடியம்னு இருக்கும், அதை ஹைன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்கோட்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்கோடிங் ஆகும். இது ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் இதே ஒரு படம் எப்படி சொல்கிறது, டிவிடி ஸ்கிரிப்ட் படம் ஏதாவது போட்டிங்கன்னா அது ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு மினிட்ஸ் கணக்கில் ஆகும். ஏன்னா அது ஹெச்டியாக மாறுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் சீக்கிரமாகிடும். நீங்கள் ஏதாவது பெரிய வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கிற ஏதாவது பெரிய வீடியோ போட்டிங்கன்னா அது ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 5 minutes இல்லை 2 minutes அது ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை ஹெச்டியில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முழுக்க இது சூப்பர். ஸோ இப்போ ப்ளே பண்ணுங்கள். நான் சவுண்டு கம்மியாக வச்சுக்கிறேன், ஏன்னா வீடியோ டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா ஹெச்டி குவாலிட்டியில் வந்துருச்சு இப்போது வீடியோ பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி இந்த அப்ளிகேஷனோட யூசர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம உடனே நான் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த டைம் நெக்ஸ்ட் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. RenderForce.com